Hi my dear commerce students, welcome to 100 Learning. So தீபாவளி வரப்போது எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? கிராக்கர்ஸ்க்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல தீபாவளிக்கு எங்கயாவது வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் வந்து நடுவுல நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கோம். சோ அதுக்காக தான் நம்ம ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி பிளான் அப்படிங்கறத வச்சிருக்கோம். தீபாவளி அன்னைக்கும் நான் படிக்கணுமா அப்படின்னு சோகமா வருங்க. அவங்க வந்து 10 மணி நேரம் எல்லாம் படிக்க சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 hour ல இருந்து 1.5 hours படிச்சீங்க அப்படின்னாலே போதும். மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்க ஸ்லோவா படிச்சீங்க அப்படின்னா 2 hours படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம படிக்கும்போது போன் பார்த்துட்டே படிப்போம்ல, அதனால மேபி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகும். சோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல வந்து 18, 19, 20 and 21 அப்படிங்கிறது ஹாலிடேஸா இருக்குப்பா. சோ அதனால நம்ம வந்து 18ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலி இந்த டேஸ்ல உங்களுக்கு ஸ்கூல் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கூல் போயிட்டு இந்த பிளான் முடிஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி இதே வந்து உங்களுக்கு 21 லீவா இருந்தது அப்படின்னா இந்த பிளான் நீங்க 21க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 9 அப்படிங்கறதையும் அக்கௌண்டன்சில சாப்டர் 9 அப்படிங்கறதையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளவு ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்போம். 12th ஸ்டாண்டர்ட் பீப்பிள் நாம இன்னைக்கு காமர்ஸ் படிச்சுக்கலாம். காமர்ஸ்ல இருந்து 19, 20 and 21 அப்படிங்கிற சாப்டர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் வந்து எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி படிக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம இன்னைக்கு காமர்ஸ் படிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து 18க்கானது. இது போக 19, 20, 21 இந்த 3 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி ஆல்.